ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் சாயப்பா மேலே முழு நம்பிக்கை வைன்னு நான் சொன்னேன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ உன் மேலே, உன் திறமை மேலே முழு நம்பிக்கை வைக்க வேண்டாமா? உன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு மன உறுதியோட நீ சொல்ல வேண்டாமா? அப்போ தானே நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கான பலனை கொடுப்பேன். பல அக்கிரமங்களை உன் வாழ்க்கையில் செய்தவங்களே தன்னம்பிக்கையோடு செயல்படுறாங்க. கோபத்தை தவிர வேற எந்த பாவமும் செய்திடாத என் செல்ல பிள்ளை நீ எப்போது தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிற? உன் கர்ம வினையால் 100 முறை நீ விழுந்தாலும் 1000 முறை உன்னை மிகப்பெரிய சக்தியாக உன்னை உருவெடுக்க செய்வேன். அதனால் எதை பற்றியும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. நீ புதிய சிந்தனைகளை செய்வதில் கவனம் செலுத்து. நீ மிகவும் திறமைசாலி பிள்ளை. நீயும் மிக விரைவில் வெற்றியாளனா ஆவ. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு தீர்க்கமாக சொல்ல. உன்னை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது உன் கர்மா தான், நான் இல்லை. நான் உன் கர்மாக்களை குறைக்க போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் விடியும்னு காத்துக்கிட்டு இருக்காம இன்றே இந்த நொடியே உன் விடியல் துவங்கி ஆயிடுச்சுன்னு நினச்சி உன்னோட வேலையை துவங்கு. வெற்றியை பற்றி நீ சிந்திக்காத, அது உன்னோட வேலை இல்லை. உனக்குன்னு படைக்கப்பட்டது எதுவும் உன்னை விட்டு வேறு யாருக்கும் போகாது. நீ தான் அதை முயன்று போராடி வெல்லணும். உன் சூழ்நிலை வெகு விரைவில் மாறும். அந்த நாள் உன் எதிரி கூட உன்னோட தோழனாக மாறுவான். ஆனால் யாரையும் நம்பாத. எந்த சூழ்நிலையிலும் பேசு, பழகு, ஆனால் பேசுகிறதோடு இருக்கட்டும். உன்னோட அன்பு, உன் அன்பு என்றும் உன் குடும்பத்திற்கு மட்டும் கொடுத்தா போதும். மற்றவருக்கு, அதுவும் உன்னை ஒதுக்கும் மற்றவர்களுக்கு அது அனாவசியம். உன் அன்பை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் உன்னோட அன்பை நீ கொடுத்தா போதும். இன்று ஏகாதசி நன்னாளில் கோவிந்தான்னு சொல்லி எம்பெருமானோட பாதத்தை தொட்டு என்னோட தெய்வ வாக்க கேட்க வந்த உனக்கு இன்றில் இருந்து, இந்த நொடியில் இருந்து உன்னோட வாழ்க்கை விடியலை நோக்கி செல்லும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.